அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். இந்த அதி அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டாளின் திவ்ய சரித்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவினுள் செல்லலாம். செந்தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் நகர் ஒன்று உண்டு. அதுதான் பெரியாழ்வார் பிறந்த தெய்வபூமி. அவரை வில்லிபுத்தூரார் என்றும் விஷ்ணு சித்தர் என்றும் ஆன்றோர்கள் போற்றி புகழ்வார்கள். அவர் அரங்கநாத பெருமானான கண்ணபிரான் மேல் நீங்காத பக்தி பூண்டவர். திருப்பல்லாண்டு முதலான பாமாலைகளை பெருமாளுக்கு சூடி மகிழ்ந்தவர். பாமாலையுடன் பூமாலையும் பெருமாளுக்கு சாற்ற வேண்டும் என்னும் பெரும் அவாவினால் அழகியதோர் நந்தவனத்தை அமைத்தார். ஒரு நாள் வழக்கம் போல் பெரியாழ்வார் தம்மை ஆளும் பெருமாளுக்கு மாலை சூட்டுவதற்காக மலர் கொய்து கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம்தான் அவ்வாறு அவர் பூ கொய்து கொண்டிருந்தாரோ அவருக்கே தெரியாது. பொழுது இன்னும் விடியவில்லை. அதை கண்டு வியப்புற்று அவர், ஏன் இன்னும் பொழுது புலரவில்லை? அப்படியிருந்தும் இவ்வளவு வெளிச்சத்திற்கு காரணம் என்ன என்று புரியாமல் திகைத்து நின்று சுற்றும் முற்றும் நோக்கினார். நந்தவனத்திலே பச்சை பசேலென்று துளசி செடிகள் செழித்து வளர்ந்திருந்தன. இலைகள் தள தளவென்று பொங்கி தெய்வ மனம் கமழச் செய்தன. அவற்றிலே ஏதோ ஒரு புது கவர்ச்சி. பெரியாழ்வார் தம்மையும் அறியாமல் அங்கே சென்று கண்ணிமைக்காமல் பார்த்தார். இதுவும் கனவோ இல்லை நினைவுதானோ என்று ஐயமுற்று கண்களை துடைத்து கொண்டு மீண்டும் அதே இடத்தை உற்று பார்த்தார். துளசி செடியின் அருகே அவர் பூமியில் கொத்திய இடத்தில் தெய்வீக அழகு கொஞ்சும் பெண் குழந்தை ஒன்றை கண்டார் பெரியாழ்வார். முன்னொரு சமயம் ஜனக மகாராஜன் யாகசாலையின் இடத்திற்காக பூமியை உழுத போது படைச்சாலிலே மகாலட்சுமி ஒரு பெண் குழந்தையாக பிறந்து சீதை என பெயர் பெற்றது போல் இந்த பெண் குழந்தையும் பூதேவியின் அம்சமாக பூமியிலே தோன்றியிருந்தது. நல வருடம் ஆடி மாதம் சுக்ல சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளோடு அன்று குழந்தையின் அருகே இருந்த மலர் மரங்கள் பூக்களை குழந்தையின் மேல் சொரிந்தன. நாம் செய்த தவப்பயனே இக்குழந்தை வடிவில் வந்திருக்கிறது என்று எண்ணமிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு முத்தமிட்டார், உச்சி மோர்ந்தார். பிறகு குழந்தையுடன் சோலையை விட்டு புறப்பட்டார். கோயிலை அடைந்தார். இறைவன் திருமுன் குழந்தையை கிடத்தி, எம்பெருமானே வடபத்ரசாமி, உன் அருளால் கிடைத்த இக்குழந்தையை உனக்கே சமர்ப்பிக்கிறேன் என்றார். அவர் கண்களிலே ஆனந்த ஒளி மின்னியது. முகத்திலே என்றைக்கும் விட இன்று அதிக தேவகாந்தி சுடர்விட்டது. பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார். கணவரின் கையிலே தெய்வீக கலையுடன் இருந்த குழந்தையை கண்டதும் அவருடைய மனைவி விரஜை மிகவும் மகிழ்ச்சியுற்ற பயபக்தியுடன் 2 கைகளாலும் அந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். குழந்தைக்கு வேண்டிய சடங்குகளை செவ்வனே செய்த அதற்கு கோதை என்று பெயரிட்டார் பெரியாழ்வார். பெற்றோர்கள் சீராட்டி பாராட்ட கோதை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள். பெரியாழ்வாருக்கு கோதையுடன் மிகுந்த அன்பு. அவளுக்கு இளமையிலேயே கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் பயிற்றுவித்தார். கோதைக்கு தந்தையின் மீது மிகுந்த அன்பு. அவர் செய்யும் வேலைகளில் அவளுக்கு மிகுந்த ஆர்வம். அவரை போலவே அதிகாலையில் துயிலெழுந்து விடுவாள். ஆழ்வார் குடலையை எடுத்துக்கொண்டு பூஞ்சோலைக்கு புறப்படும் போது அவளும் அவளோடு குடு குடுவென ஓடிவிடுவாள். நந்தவனத்தில் பூக்கொய்து அவரை போலவே கண்ணி, தொடையல், பிணையல், இண்டை முதலிய பல விதமான மாலைகளை அழகுடன் தொடுப்பாள். பிறகு பெரியாழ்வார் தாம் தொடுத்த மாலைகளை வடபத்ரசயனருக்கு சூட்டி மகிழ்வது போல் தானும் அம்மலர் மாலைகளை பெருமாளுக்கு சூட்டி மகிழ்வாள். தந்தையைப் போலவே சிறிது நாளில் கோதைக்கும் கவி பாடுவதில் விருப்பம் ஏற்பட்டது. பெருமாளின் புகழை பாட அவள் நெஞ்சம் ஆசை கொண்டது. இயற்கையாகவே அவளிடம் கற்பனை திறனும் கவி புனையும் ஆற்றலும் இருந்தன. பரந்தாமன் மீது கொண்ட பக்தியில் ஞான முதிர்ச்சி ஏற்பட தொடங்கியது.
அவள் அவன் புகழை பாமாலையாக பாடத் தொடங்கினாள். நாள்தோறும் தன் பாமாலையை வடபத்ரசயனருக்கு சூட்டி மகிழ்ந்தாள். இயற்கையின் அழகை கண்ட போதெல்லாம் அழகிய மணவாளனான கண்ணனையே கண்டாள். குயிலின் குரலிலெல்லாம் அவன் புகழையே கேட்டாள். கண்ணனின் அழகும் புகழும் அவள் நெஞ்சோடு ஒன்றாக, உடலோடு இணைந்த உயிராக கலந்துவிட்டன. பெரியாழ்வார் ஒரு நாள் தாம் பறித்த மலர்களை கொண்டு வடபத்ரசுவாமி பெருமாளுக்கு சாத்துவதற்காக மாலைகள் தொடுத்து ஒரு குடலைக்குள் வைத்துவிட்டு வெளியே சென்றிருந்தார். அம்மாலைகளை எடுத்து கூந்தலிலும் கழுத்திலும் அணிந்து கொண்டாள் கோதை. சிறிது நேரம் கடந்தவுடன் தந்தை வந்து பார்த்தால் என்ன சொல்வாரோ என்று பயந்து திரும்பவும் கசங்காமல் அம்மாலைகளை எடுத்து சுருட்டி குடலைக்குள்ளேயே வைத்து விட்டாள். அவ்வாறே அவள் பல நாட்கள் செய்து வந்தாள். அதை அறியாமல் ஆழ்வாரும் மாலைகளை வழக்கம் போல கோயிலுக்கு எடுத்து போய் வடபத்ர சுவாமி பெருமாளுக்கு அணிவித்து வந்தார். அவை முன்போல் இல்லாமல் அதிக வாசமும் ஒளியும் கொண்டு திகழ்வதைக் கண்டு அர்ச்சகர்கள் வியப்படைந்தார்கள். அதனால் ஆழ்வார் மீது அதிக பக்தியும் மதிப்பும் கொண்டார்கள். ஆழ்வாருக்கோ இவையெல்லாம் தெரியாது. ஒரு நாள் கோதை என்றும் போல் தன்னை மிக அழகாக அலங்கரித்து கொண்டு குடலைக்குள் இருந்த மாலைகளை சூடிக்கொண்டாள். தன் அழகை தானே கண்டு மகிழ்ந்தாள். கண்ணனை பற்றிய கற்பனை நினைவுகளில் மூழ்கியும் போனாள். அந்த சமயம் ஆழ்வார் திடீரென்று அங்கே வந்துவிட்டார். ஆழ்வார் தம் பெருமாளுக்கு சூட்ட வேண்டிய மாலைகளை தம் மகள் சூடிக்கொண்டிருப்பதைக் கண்டு சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றார். பிறகு என்ன அபச்சாரம் என்று பதறினார். கோதையோ தான் குற்றம் செய்ததாக நினைக்கவே இல்லை. தனக்கு அச்செயல் தகாதது என்றும் அவள் கருதவில்லை. அவள் தலை குனிந்து நிலத்தை பார்த்து, நான் அவனுடைய பிரியை அல்லவா என்று மெல்லச் சொன்னாள். மகளின் வார்த்தையை கேட்டு திடுக்கிட்டார் ஆழ்வார். ஆயினும் ஒன்றும் பேசாதவராக அக்குடலையை எடுத்துக்கொண்டு பூஞ்சோலையை நோக்கி புறப்பட்டார். ஆம், கோதை சூடி பார்த்த மாலைகளை வடபெருமாள் கோயிலுடையானுக்கு சூட்ட அவர் மனம் ஒப்பவில்லை. வடி நெடுகிலும் சோலையில் மலர் கொய்யும் பொழுதும் தன் மகள் செய்த செயலையே எண்ணி வருந்தினார். பின்பு பூக்குடலையுடன் வீட்டுக்கு வந்து புதிதாக மாலைகள் தொடுத்தார். அவருக்கு உதவியாக கோதையும் மாலைகளை தொடுத்தாள். மாலைகள் எல்லாம் தொடுத்து முடிந்ததும் பெரியாழ்வார் அவற்றை கோயிலுக்கு எடுத்துச் சென்று வடபத்ரசயன பெருமாளுக்கு சூட்டினார். ஆனால் வழக்கம் போல் பெருமாள் தம் புன்முறுவல் பூக்கவில்லை, பொலிவும் காட்டவில்லை. நேற்றிருந்த பொலிவும் இன்று இல்லை. அந்த மாலைகளுக்கும் படைய மனம் இல்லை. சந்நிதியே ஒளியிழந்து போயிற்று. ஆழ்வார் அதை கண்டு பெரும் கவலை கொண்டார். அவர் வருத்தத்துடன் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சேர்ந்த பின்பும் அவர் மனம் அமைதி அடையவில்லை. எம்பெருமானே, என் பேதை பெண் அறியாமல் இந்த தவறை புரிந்து விட்டாள். அவள் தவறை மன்னித்து நீதான் அவளை காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பெரியாழ்வார் அன்று இரவு வெகு நேரம் வரையில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். இறுதியில் உறங்கி போனார். அவருடைய கனவிலே வடபெருங்கோயிலுடைய பெருமான் தோன்றி, ஆழ்வாரே, நீர் உம்முடைய மகளை அறிந்து கொள்ளவில்லை. அவள் நமக்கு சூடி கொடுக்க வந்த சுடர்கொடி. அதை அறியாமல் இன்று அவள் சூடிய மாலைகளை புறக்கணித்து வேறு மாலைகளை தொடுத்து கொண்டு வந்து எமக்கு சாத்தினீர். கோதை கூந்தலில் சூடி கொடுக்கும் மாலைகளையே நாம் விரும்புகிறோம். அம்மாலையே மனதிற் சிறந்ததும் என் மனத்திற்கு உகந்ததும் ஆகும் என்று சொல்லி மறைந்தருளினார். பெருமாளுக்குரிய பெரியாழ்வார் புத்துணர்வு பெற்றார். பூமகளோ திருமகளோதான் தம் மகளாக தோன்றியிருக்க வேண்டும் என்று நினைத்தார். அன்று முதல் ஆழ்வார் தாம் கட்டிய மாலைகளை கோதையை சூட்டிக்கொள்ளச் செய்த பின்பே அம்மாலைகளை வடபத்ரசயனருக்கு சூட்டி வரலானார். பெரியாழ்வார் மகிழ்ச்சி பொங்க கோதையை நோக்கி, எம்பெருமானுக்கு சூடி கொடுத்து என்னை ஆண்டாள் இவளே என்று சொல்லி ஆனந்த பரவசமானார். அது முதல் கோதைக்கு சூடிக் கொடுத்தாள், சூடிக் கொடுத்த நாச்சியார், ஆண்டாள் என்ற திருப்பெயர்கள் வழங்கி வரலாயின.
கோதை தான் விரும்பும் கண்ணனே அரங்கநாதன் வடிவில் அங்கே எழுந்தருளி இருக்கிறான் என்பதாக நினைத்தாள். அவனை எண்ணி எண்ணி உள்ளம் கரைந்தாள். கண்ணீர் மல்க அவனை பற்றிய நினைவுகளிலேயே மூழ்கி கிடப்பாள். கண்களையும் அவள் ஒரு பொழுதேனும் மூடுவதில்லை. எத்தனை நாள்தான் இப்படியே இருக்க முடியும்? ஒரு நாள் அவளையும் மறந்து இரவின் பிற்பகுதியில் அயர்ந்து உறங்கிவிட்டாள். உறங்கும் பொழுது அவள் ஒரு அற்புத கனவை கண்டாள். ஆண்டாளின் கனவிலே நாரணன் நம்பி அவளை கைப்பிடித்து மணந்தான். மனம் பேசுதல், காப்பு, நான் கட்டுதல், மத்தளம் கொட்ட, வரிசங்கம் நின்றூத, மதுசூதனன் வந்து தன்னை கைத்தலம் பற்றுதல், மறையோர் மந்திரம் மோதிட கைப்பற்றி தீவலம் வருதல், நாராயணன் நம்பி தன் திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதித்தல், கைமேல் கை வைத்து புரிமுகம் தட்டுதல், மஞ்சனம் ஆட்டல், அத்தனையும் ஆண்டாள் தன் கனவிலே கண்டாள். அவளுக்கு அது பேரின்பத்தை அளித்தது. அவள் கனவின் மயக்கம் தெளிந்து விழித்தாள். தான் கண்ட அந்த அற்புத கனவை தன் தோழியிடம் வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான். என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோடினான் என்று தொடங்கி பாடல்களாவே கூறினாள். அவளுடைய கனவை பெரியாழ்வாரும் அறிந்தார். என்ன செய்வதென தெரியாமல் விழித்தார். அவர் ஆண்டாளை நோக்கி, உனக்கு மனப்பருவம் வந்துவிட்டது. நீ யாருக்கு வாழ்க்கைப்பட உன் மனதில் நினைத்திருக்கிறாய் என்று கேட்டார். மானிடருக்கென பேச்சுப்படில் வாழமாட்டேன். அந்த மணிவண்ணனையே என் மணாளனாக என் மனதில் வரித்து விட்டேன் என்றாள் ஆண்டாள். அந்த மணிவண்ணன் எவ்வூரான் என்று பெரியாழ்வார் கேட்டார். பெயர்கள் பல உள்ள அந்த பரந்தாமன் கோயில் கொண்டிருக்கும் 108 திருத்தலங்களின் பெயர்களையும் சொல்லும்படி ஆண்டாள் கேட்டாள். பெரியாழ்வாரும் அத்தலன்களின் பெயர்களையும் அங்கு கோயில் கொண்டிருக்கும் பெருமானின் திருநாமங்களையும் சொல்லிக் கொண்டே வந்தார். ஸ்ரீரங்கத்தின் கோயில் கொண்டிருக்கும் ரங்கநாத பெருமானின் பெயரை சொன்னதும் ஆண்டாள் வெட்கத்தோடு புன்முறுவல் பூத்து நானே கூணினாள். அவள் திருவரங்கனையே தன் மலானனாக்கி கொள்ள விளைகிறாள் என்பதை பெரியாழ்வார் புரிந்து கொண்டார். ஆனால் இது மண்ணுலகில் எவ்வாறு கைகூடும் என்று குழம்பினார். அன்றிரவு அவர் கவலையோடு கண்ணயர்ந்து உறங்கும் போது அவர் கனவில் திருவரங்கத்து செல்வன் தோன்றி, உம்மகள் கோதையை அலங்கரித்து திருமண கோலத்தோடு எம் கோயிலுக்கு அழைத்து வா, அவளுக்கு தகுதியாக நாமே கைத்தலம் பற்றுகிறோம் என்று கூறிவிட்டு தம் கோயில் பரிவாரத்தினருக்கும் அதை அறிவித்து நம் வாத்தியங்கள், சாமரங்கள், விருதுகள் முதலானவற்றோடும் பரிஜனங்கள் அனைவரும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று அங்கு மணக்கோலம் பூண்டிருக்கும் ஆண்டாளை நம் திருக்கோயிலுக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். கோயில் பரிஜனங்கள் அவ்வாறே சென்று பெரியாழ்வாரிடம் விண்ணப்பித்தார்கள். ஆழ்வாரும் வடபெருங்கோயிலுடையானிடம் விடை பெற்று ஆண்டாளை மணிப்பள்ளக்கில் உட்கார வைத்து பிறர் கண்படாதபடி தட்டுப்பாயிட்டு மூடிக்கொண்டு திருவரங்க திருத்தலத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அழகிய மணவாளன் திருமண்டபத்தை அடைந்து பல்லக்கை இறக்கியதும் அதில் மூடியிருந்த தட்டுப்பாயை எடுத்தார். உடனே சூடி கொடுத்த நாச்சியாரும் அரங்கநாதன் சந்நிதியில் உலகர் அனைவரும் காணும்படி உதரையுடுத்த சேலையும் பருத்த செங்கழுநீர் மாலையும் திருநெற்றியில் கஸ்தூரி திருநாமமும் காதளவு ஓடி கயல் விழி புரள கடைக்கண் பார்வையும் ஒளிவிட குங்கைகள் குலுங்கி கால்களில் சிலம்பும் கைகளில் அழகிய வளையல்களும் ஒலிக்க அன்னமென மென்னடை நடந்த கேசவ நம்பி நெருங்கி அவளை கண்குளிரக் கண்டு அவன் கால் பிடிக்கும் பேறு பெறுபவளாகி நாகபர்யங்கத்தை மிதித்தேறி திருவரங்கச் செல்வனே சேர்ந்து அவன் திருவடிகளில் அருகே அமர்ந்தாள். உடனே பெரும் பேருளி ஒன்று எழுந்து மறைந்தது. அதற்கு பின் ஆண்டாளே காணவில்லை. ஆம், அவள் ஸ்ரீரங்கநாதனுடன் ஒன்றெனக் கலந்து அவனை என்றும் பிரியாதிருப்பவளானாள். இதை கண்ட பெரியாழ்வார் ஸ்ரீவல்லபர் முதலான எல்லோரும் பெரும் வியப்பிலும் பக்தி பெருக்கிலும் மெய்மறந்து நின்றார்கள். அழகிய மணவாளனான அரங்கநாத பெருமான் பார்க்கடல் மன்னனைப் போல நீரும் எனக்கு மாமனாராகி விட்டீர் என்று மிகவும்
பெரியாழ்வாருக்கு உவந்தருளி நீர் வில்லிபுத்தூர் உறைவான் புன்னடி பூண்டு கொண்டு வாழும் என்று விடை கொடுத்தனுப்பினார்.